வெண்டைக்காய் குழகுழப்பா இருக்கிறதுனாலே நிறைய பேர் வீட்டில் வெண்டைக்காய் செய்ய மாட்டாங்க. நான் செஞ்சுருக்கா மாதிரி இந்த வெண்டைக்காய் ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் வாரத்துக்கு 3-4 தடவை செய்ய சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் ரெசிபி செய்யும் போது ஒரே ஒரு பீஸ் தான் என் பசங்களுக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தேன். கிச்சனையே சுற்றி வந்தாங்க. எப்போல்லாம் வெண்டைக்காய் சிப்ஸ் செய்கிறேன்னு சொன்னனோ அப்போல்லாம் என் கிச்சன்லேயே தான் இருப்பாங்க என்னோடய பசங்க. அம்மா கொஞ்சம் தாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். சட்டு போட்டுன்னு செஞ்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்துடலாம். வெண்டைக்காவை க்ளீனாக கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியில் நல்லா ஈரம் போகிற அளவுக்கு தொடச்சி ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா அந்த குழகுழப்பு இல்லாமல் இருக்கும். நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காவை 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ், செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. இது சக்கரை நோயாளிக இதை அளவில்லாமல் சாப்பிடலாம், அவ்வளோ நல்லது. சளி இரும்பல் இருக்கும் போது வெண்டைக்காய் வீட்டில் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் சுத்தமான மெத்து. சளி இரும்பல் இருக்கும் போது தாராளமாக வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிடலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சு அது சொன்ன பிறகு குடிச்சா ரொம்ப நல்லது. டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் அளவில்லாமல் வெண்டைக்காய் சாப்பிடலாம். இப்போ நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ வெண்டைக்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டால் வெண்டைக்காய் குழகுழப்பாக மாறிடும். ஸோ பவுலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் 2த்தையும் கலந்து வச்சுருக்கேன். அது 2த்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே அரைச்ச தனியாத்தூள், உங்ககிட்ட வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னா கூட கடையில் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் வீட்டில் அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கரம் மசாலா 1 டீஸ்பூன். கரம் மசாலா இல்லாதவங்க சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டினா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் வெண்டைக்காவை நல்லா பிடிச்சிக்கிறதுக்கு கடலை மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஸ்டிக்கினஸ் கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வெண்டைக்காய் மேலே எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. இப்போ வெண்டைக்காவும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிறதுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலரி விடுங்க. கொஞ்சம் நல்லா கலரி விட்ட பிறகு பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் விட்டமின் B1, B6, B9, விட்டமின் C, பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதயம் மற்றும் மூளைக்கு ரொம்ப நல்லது. நம்ம உணவில் அடிக்கடி வெண்டைக்காய் சேர்த்துக்கிறது. அல்சர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக குணப்படுத்தும் அல்சரை. எண்ணெய் சேர்த்து கலரி விட்ட பிறகு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா ஸ்டிக்கினஸாக இருக்கணும். ஒரு மாதிரி பிசுப்பாக ஒட்டுற மாதிரி. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், சூப்பராக மசாலாவோட பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு வெண்டைக்காய் பொரிக்கிற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் சூடான பிறகு வெண்டைக்காவை ஒன்றா எடுத்து எண்ணெயில் விட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், தீயாது. வெண்டைக்காவை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக எண்ணெயில் விட்டு பொரிக்கும் போது தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த குழகுழப்பு தன்மை எதுவுமே இருக்காது. 1/4 கிலோ வெண்டைக்காவை நான் 3 டைம்ஸ் போட்டு பொரிச்சு எடுத்தேன். நல்லா கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. இந்த கிறிஸ்பி வெண்டைக்காய் தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிஸ்பில்லாபாத், ஈவன் தோ ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். வெண்டைக்காய் குக் ஆகிட்டு இருக்கும் போது 2 தடவை கலரி விடுங்க. முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் வெந்தால் தான் சூப்பராக கிறிஸ்பியாக வரும். கரண்டிக்கு பதில் இந்த ஸ்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக நம்ம வெண்டைக்காவை எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வெண்டைக்காய் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெய்னரை வச்சு வெண்டைக்காவை வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்க சம்மர் டேஸுக்கு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மதியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் இருக்கும். அந்த மாதிரி தயிர் சாதத்துக்குலாம் செம்ம அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் இந்த கிறிஸ்பி வெண்டைக்காய். எங்கள் வீட்டில் இன்றைக்கி நல்ல க்ரீமியான தயிர் சாதம் தான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்க 10 நிமிஷத்துலேயே பிளேட்டை காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.